வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கும்போது தான் அந்த கேட்டு மூடி இருக்கும். சரி கூப்பிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தயமாகுது. நான் வேற போய் சாதிக்கிறதுக்கு போகணும். ஏதாவது சாதிச்சே ஆகணும். இல்லைன்னா சும்மா சும்மா சாப்பிட்டு தூங்குறேன்னு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. விடுங்க டாடி, நான் போய் சாதிக்கணும். எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. சொல்லுங்க டாடி. இப்படி செல்லும் போது இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா என்ன? விடுங்க டாடி, நான் சாதிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லிட்டு கொடுங்க. விடுங்க டாடி, தட்டி கொடுத்து தூங்க வைக்க பார்க்குறீங்களா? விடுங்க டாடி, நான் சாதிச்சே தீரணும். கையே இடுங்க டாடி, தூக்கம் வருது. கடையை கொடுக்காதீங்க, தூங்கிடுவேன். சொரியாதீங்க, சொரியாதீங்க, தூங்கிடுவேன். தட்டி கொடுக்காதீங்க. தட்டி கொடுத்தீங்கன்னா தூங்கிடுவேன். விடுங்க டாடி, நான் போய் ஏதாவது சாதிச்சுட்டு வரேன். சாதிக்கலைன்னா அப்புறம் சோறு தண்ணி சென்று தூங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி மூட்டா அரிசி மூட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சாதிச்சாதான் டாடி உங்களுக்கும் பெருமை. விடுங்க டாடி, நான் போய் சாதிச்சுட்டு வரேன். என்ன சாதிக்கிறதுனா தெரியாது, ஆனால் எதையாவது சாதிச்சுட்டு வரணும். டைம் வேற ஆகுது. சாதிக்கிறதுக்கு வேற நேரம் ஆகுது. என்ன செய்யணுன்னே தெரியல. ஏதாவது சாதிச்சே தீரணுமே. எந்த ஐடியாவும் வேற இல்லை. பரவாயில்ல, எதையாவது சாதிப்போம். சுருண்டுக்குங்க சுருண்டுக்குங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கே. பேசாம தூங்கிடுவோமோ? சரி. ஏதோ கெஞ்சி கேட்குறீங்க. அதனால வேணா நாளைக்கு போய் சாதிக்கிறேன். இன்னைக்கு வேணா சொரிஞ்சு கொடுங்க. தூங்கிட்டு நாளைக்கு சாதிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ எங்கள் அப்பா ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அதனால நான் நாளைக்கு சாதிக்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.